புத்தம் புது காலை புத்தம் புது காலை பொன்னிறவே என் வாழ்விலே என் வாழ்விலே. காலு கையெல்லாம் உப்பு பொறிஞ்சு போய் கிடக்கு. இந்த உப்பு தண்ணியிலே குளிக்கிறது. நல்ல தண்ணியில குளிக்கணும்னா ஆத்துக்குள்ள போக வேண்டியிருக்கு. என்ன தினமும் ஆத்துக்கு போக முடியும்? சரி, இந்த தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி வைப்போம். கை காலெல்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாசத்தோட நியூஸ் பேப்பர் வாங்குறதே விட்டுறணும். தினம் ஒரே போட்ட நியூஸா போடுதானுங்க. எப்போ பார்த்தாலும் அதே நியூஸ் தான். கொலை கொள்ளை கொலை கொள்ளைன்னு. சரி, எப்போ பார்த்தாலும் இதுதான். ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னைக்காவது போடுதானுங்களா? அடிக்கிற வெயிலுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல எண்ணெயா ஊத்தி கொலை கொலைன்னு தேய்ச்சி வைக்கணும். அப்பந்தான் நல்ல சூடு பிடிக்காம இருக்கும். கோழி கூவி இவ்வளவு நேரம் ஆகுது. இந்த ஒத்த ரோசா காப்பி போட்டாலாம் என்னன்னு தெரியலையே. மகாராணி இப்பந்தான் ஆடி அசைஞ்சு எந்திரிச்சு வந்திருப்பா. காப்பி போட்டாலான்னு கேட்போம். மர்மோளே, காப்பி போட்டியா இல்லையா? எத்தே, இந்த பால் அடுப்புல வச்சிருக்கேன். பொங்கணும்னு காப்பி போட்டு கொண்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வாமா. எவ்வளவு நேரம் காத்து கிடக்க? காப்பியை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். காலையில எந்திரிச்சு யாராவது உதவி செய்தாங்களா? நம்மளே தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒத்தையில கடந்து எவ்வளவு வேலையை தான் பார்க்க. காலையில சோறும் பொங்கணும், காலையில சாப்பாடும் செய்யணும், இதுல பாத்திரத்தை வேற கழுவணும். பாத்திரத்துல ராத்திரியே இனிமே கழுவிட்டு படுத்துடணும். காலையில மழை மாதிரி பாத்திரம் கிடக்கு. கழுவுறதுக்குள்ள என்ன எரிச்சலா இருக்கு. வேலையை ஆரம்பிக்கவே எரிச்சலா இருக்கு. இன்னைக்கெல்லாம் ராத்திரி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் படுக்கணும். நேத்து வாங்கிட்டு வந்த அந்த புது கப்பை எடுத்து காப்பி ஊத்தி கொடுப்போம். அடியே ஒத்த ரோசா, இன்னமாடி காப்பி போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு காப்பி போட எவ்வளவு நேரம்? எத்த காப்பி போட்டுட்டேன், இருங்க கொண்டு வாரேன். எவ்வளவுதான் ஏலம் விடுவாங்களாம்மா? மருமோளேன்னு காப்பி காப்பின்னு ஏலம் விடுதாங்க. காலங்காத்தால் எந்திரிச்சு வாசல்ல போய் உட்காந்துக்கிட்டு காப்பியை கொடு, அதை கொடு, இதை கொடு, நம்மளை போட்டு பாடா படுத்த வேண்டியது. ஒரு மனுஷன் எத்தனை வேலை செய்யறேன். ஒரு காப்பி வேணா வந்து போட்டு குடிக்க வேண்டியது தானே. அதையும் கொண்டு கையில கொடுக்கணும். ஏங்க இந்தாங்க காப்பி குடிங்க. குடு குடு. எத்த இந்தாங்க காப்பி. காப்பி போட்டா நான் கொண்டு வந்து தரமாட்டேனா? எதுக்கு இப்படி காப்பி காப்பின்னு ஏலம் விடுறீங்க? அதுக்கு இல்ல மர்மோளே, காப்பி குடிக்கலன்னா காலையில எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனாலதான் காப்பி காப்பின்னு கேட்கேன். ஏற்கனவே கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. மாலா, நீ காப்பி குடிக்கலையா? காப்பி குடிக்க எங்க நேரம் இருக்கு? இப்போ இந்த போய் இட்லி அவிக்கணும். அப்புறம் பிரபுக்கு ஏதாவது சாப்பாடு கட்டி கொடுக்கணும்ல. மத்தியானத்துக்கு சோறு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கணும். அது சாப்பாடு செய்யதான் நேரம் சரியா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சு உங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு தான் நான் உட்காந்து காப்பியே குடிக்க முடியும். காப்பி குடிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? குடிச்சிட்டு உட்காந்து வேலையை பார்க்க வேண்டியது தானே. ஏங்க அவசரமா காப்பி குடிச்சா எனக்கு குடிச்ச மாதிரியே இருக்காதுங்க. நான் பிறகு உட்காந்து பொறுமையா குடிக்கேன். மர்மோளே, காலையில டிஃபனுக்கு என்ன செய்ய போற? எத்தே, நேற்று நைட்டு வச்ச சாம்பார் இருக்குத்தே. அது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். அதை எடுத்து சூடு பண்ணி வச்சுட்டு இட்லி மட்டும் அவிச்சுக்கிடுவோம் தே. மர்மோளே, அப்படியே ஒரு 2 சில்லு தேங்காயை வச்சு கொஞ்சோண்டு சட்னி மட்டும் அரைச்சி வச்சிரு மர்மோளே. சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டாதான் இட்லி நல்லா இருக்கும். சரி தே, சட்னி அரைச்சி வைக்கேன். சரி மர்மோளே, நீ போய் வேலையை பாருப்போ. உனக்கு நேரம் ஆகுதுல்ல, பிரபுக்கு சோறு பொங்கணும்ல, போ. சரி தே, அவனுக்கு போய் நீ புளியோதரை கிண்டி கொடுத்துட வேண்டியதுதான். இல்ல அலெக்ஸ், நேத்து நடந்த கதையை கேட்டியா? ஏமா, என்ன கதை நடந்துச்சு? இல்ல உன் பொண்டாட்டி ஒன்றை சொல்லலையோ? சரி நானே சொல்லுதேன். நேத்து மரத்தடியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோமா. அப்போ ஒரு வீணா போன பையன் வந்தான். அவன் எவன்னு தெரியல. அவன் எங்கேயோ இடம் விற்கேன்னு சொல்லி எங்களெல்லாம் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டான். சரி நாங்கள் எல்லாரும் போனோம். காரில் போட்டு ரொம்ப தூரம் கூட்டு போனால போய் பார்த்தா ஒரு பொட்டல் கடை போய் காட்டுறான். அங்கே இடத்த வாங்குன்னு சொல்லி எங்களை பாடா படுத்திட்டான். அது வேற 1 லட்சம் 2 லட்சம் இடத்துக்கு விலை. மாசம் கட்டுவோம்னா சரி கட்டி வாங்கலான்னு பார்த்தா எவ்வளோ விலை சொல்லுதான். அந்த இடத்துல ஒரு ஈக்காக்கா கூட இல்லைல்ல. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அங்கே போய் விட்டுட்டாளுங்க எல்லாவளும் சேர்ந்து. ஏம்மா, தெரியாதவன் எவனாவது வந்து கூப்பிட்டானா நீங்க பாட்டுக்கு எதுக்கு கார்ல ஏறி போனீங்க? ஏழம் அவனே, நான் வரலன்னு தான் சொன்னேன். உன் பொண்டாட்டி தான் என்னைய கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனா. வாங்கத்தேன்னு உயிரை வாங்கினா. சரி அவ எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் நான் கூட போனேன். நான் மட்டும் நேற்று போகலன்னு வச்சுக்கோயேன், அந்த ஒண்ணுக்கத்த இடத்த 2 லட்சம் ரூபா கொடுத்து உன் பொண்டாட்டி வாங்கிட்டு வந்திருப்பாள. அடி பாவி அத்தை கிழவி, என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட இப்படி எல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கே. அப்படியாம்மா, நீ போலன்னா அவ இடத்த வாங்கியிருப்பான்னு. நல்ல வேலைமா நீ போன. நான் கூட அவ திருந்திட்டான்னு நினைச்சிட்டேன். அவ திருந்தின மாதிரி நடிச்சிருக்கா. அவளெல்லாம் திருத்தவே முடியாதுமா. ஆமாம் அவனே, முந்தானத்தை என்ன செஞ்சா தெரியுமா? எங்கேயோ போய் ஒரு பிதுக்கு மருந்து மாதிரி மூஞ்சிக்கு போடுறது கிரீம்னு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. 1500 ரூபாயா. அதை போட்டால் நல்ல பளபளன்னு இருக்குமா மூஞ்சி. ஏற்கனவே வெள்ளையா தானே இருக்கா. என்னத்துக்கு இப்படி தெண்டத்துக்கு துட்டெல்லாம் வீணாக்குறான்னு தெரியல. 1500 ரூபா அவனே. என்னது 1500 ரூபாயா? துட்டு எப்படி கிடைச்சது அவளுக்கு? ஏல நீ சீட்டு கட்டுறதுக்குன்னு துட்ட போட்டோக்கு பின்னாடி ஒளிச்சு வைப்பல, அதுல இருந்து எடுத்துட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தா. இப்பந்தான் திருந்தி ஒழுங்கா இருக்கான்னு நினைச்சேன். மறுபடியும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாளோ?
ஆட கொலகார கிழவி, உன்னைய போய் நம்பணும் பாரு. இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்துல சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கியே. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்கிறது தான் உன் வேலை போல. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட கிழவி. உன்னைய போய் நல்ல மாமியாருன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சேன். இரு கிழவி, உனக்கு இருக்கு பாரு. ஆமாம் அவனே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவள் ரொம்ப துட்டு செலவு பண்ணுதா, நீ துட்டு அவளுக்கு தெரியாம ஒளிச்சு வை, கொஞ்சம் அவளை கண்டிச்சு வை. இந்த கிழவி ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் சண்டை இழுத்து விடலான்னு பாக்கு. இந்த கிழவி என்னத்துக்கு தான் இப்படி இருக்குன்னு தெரியல. திட்டத்துக்கு மேலே திட்டமாக போட்டுக்கிட்டே இல்லை போகுது. சரிம்மா, நான் உள்ள போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்கேன். சண்டை கிண்ட போடாத மவனே, துட்டை வீணாக்காதன்னு சொல்லு, மெதுவா சொல்லு. கேட்கலன்னா 4 அடி மட்டும் அடி, சரியா? சண்டை எல்லாம் போட்டு கத்திட்டு கிடக்காத. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுறேன். 4 இழுப்பு இழுத்தாதான் இவ சரியா வருவா. ஏ கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? எங்கள் அத்தை சொன்னோன்னே உண்மையா பொய்யான்னு கூட கேட்காம இந்த நெட்டக்காலம் குதிச்சுக்கிட்டு என்னைய அடிக்கல வாரான். மங்கம்மாவா கொக்கா, மங்கம்மா கிட்டே உன் வேலையை காட்டுதியாடி ஒத்த ரோசா. நான் உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? நான் உன்னைய சும்மாவே விட மாட்டேன்டி. இந்த வீட்டுல இருந்து உன்னைய விரட்டுறது மட்டும்தான் எனக்கு ஒரே வேலை. இது யாரு நம்பருன்னே தெரியல. தினம் காலையில வாட்ஸ்அப்ல குட் மார்னிங்னு மெசேஜ் வருது, ராத்திரி தூங்கும் போது குட் நைட்டுன்னு மெசேஜ் வருது. யாருன்னு தெரியல. சினிமா நடிகை போட்டோவை டிபியில் வச்சிருக்காங்க. பொம்பளைங்களா ஆம்பளைங்களான்னு தெரியல. நம்மளும் குட் மார்னிங்னு பதிலுக்கு அனுப்புவோமா? வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் இந்த ஊர் பொம்பளைங்க வேலையா இருந்தாலும் இருக்கும். என்னையே ஏமாத்துறதுக்குன்னே இந்த ஊர்ல வந்து சேர்ந்துருக்காளுக. அன்னைக்கு இப்படித்தான் முட்டையை வித்து ஏமாத்தினாளுக. நானும் தெரியாம வாங்கிட்டு தலைவர் ஆயிருவோன்னு நினைச்சு தின்னுக்கிட்டே கடந்தேன். இப்படிலாம் ஏமாத்துறாளுக. என்னதான் பண்ணாலும் இவளுகிட்ட நான் ஏமாந்துடுறேன். உஷாரா இருக்கணும்னு தான் நினைக்க, ஆனா எப்படினாலும் ஏமாத்திருந்தாளுக. சரி, நம்மளும் ஒரு குட் மார்னிங்னு போட்டு வைப்போம். வேற ஏதாட்டு ஊர்ல உள்ள நல்ல பிள்ளைங்களா இருந்தா நேரம் போகும், நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த மனுஷனுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? போனை கையில எடுத்துட்டாருன்னா சுத்தி ஆள் இருக்கிறதையே மறந்துடுவாரு. எப்போ பார்த்தாலும் இந்த போனையே தான் நோண்டிட்டு கிடக்காரு. இவரெல்லாம் என்னத்துக்கு தலைவரா இருக்காருன்னு தெரியல. இதுக்கு வேற 4 நம்பரை போட்டு பூட்டி வேற வச்சிருக்காரு. நாங்க எடுத்து பேசிடக்கூடாதான். அதுக்கு இவர் என்ன செய்ய? இந்த போனை பிடிங்கி முதல்ல தலையை சுத்தி தூர போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏங்க என்ன செய்றீங்க? என்ன ராணி, நான் இங்க இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஓஹோ, எனக்கு தெரியாம திருட்டு வேலை பண்றதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீரோ? திருட்டு வேலையா? நான் எதுக்கு திருட்டு வேலை பண்ண போறேன்? நான் இந்த ஊருக்கு தலைவர். நான் தீர்ப்பு தான் சொல்லுவேன். நான் ஒன்றும் திருடன் கிடையாது. நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தேன். இங்கனுக்குள்ள நல்ல சில்லு சில்லுன்னு காத்து வந்துச்சு, அதான் இங்க வந்து உட்காந்துட்டேன். இந்தாங்க காப்பி, உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். நான் காப்பி கொண்டு வந்தது கூட தெரியாம போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். தினம் நான் வாக்கிங் போறதே உன் காப்பில இருந்து தப்பிக்கத்தானே. நான் நல்ல கடையில் போய் 2 டீ குடிச்சிட்டு 2 வடை தின்னுட்டு வந்துட்டேன். நல்ல வயிறு நிறைஞ்சிட்டு எனக்கு. ஏங்க எவ்வளவு நேரம் காப்பி கப்பை கையிலே வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? இதை வாங்கி குடிச்சா என்ன? என்ன ராணி, காப்பியை பார்த்தா கடுங்காப்பி மாதிரி இருக்கு. பால் வாங்கலையா இன்னைக்கு? பால்? அது வந்து பால். என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? அதான் சுத்தமான பால். பட்டம்மா பாட்டி வந்து தினம் 2 லிட்டர் பால் போட்டு தானே போறாங்க. பிறகு பாலை போட்டு காப்பி போட்டு தராம எதுக்கு கடுங்காப்பியை போட்டு தார? ஏங்க பால் காப்பிலாம் குடிக்க கூடாதாங்க, கடுங்காப்பி தான் குடிக்கணுமா? பால் காப்பியை குடிச்சு என்ன ஆகும் தெரியுமா? சுகர் வந்து, கொலஸ்ட்ரால் வந்து, கால் கையெல்லாம் விளங்காம போய் ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிருவீங்களாம். என்னது, ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு போயிருவேனா? ஏங்க நானா ஒன்றும் சொல்லலைங்க. நாட்டில் எல்லாம் இப்படித்தானே திடீர்னு நடக்கு. பால் காப்பியெல்லாம் குடிக்காதீங்கங்க, அதெல்லாம் ஆபத்து. கடுங்காப்பியே குடிங்க. அப்போ இப்போ பால் வாங்குறதே இல்லையா? பட்டம்மா பாட்டி நேற்று தான் வந்து பாலுக்கு துட்டு கேட்டுச்சு. 30 நாளைக்கு கணக்கு போட்டு நான் தானே கொடுத்து அனுப்புனேன். ஏங்க பால்லாம் தினம் 2 லிட்டர் தவறாமல் வாங்கிடுறேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அவங்க துட்டு கேட்டாங்கன்னா உடனே கொடுத்துருங்க. என்னது, தினம் 2 லிட்டர் பால் வாங்கத்தான் செய்யறியா? அப்ப எனக்கும் பாலை போட்டு காப்பி தரல. அப்ப 2 லிட்டர் பாலை வாங்கி என்ன செய்யற? ஏங்க கடுங்காப்பியை போய் மனுஷி குடிப்பாளாங்க? நான் நல்லா 2 லிட்டர் பாலை வாங்கி தண்ணியே ஊத்தாம காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சிட்டு திக்கா இருக்கும் பால். அதுல நல்ல டீ தூளை போட்டு சீனியை போட்டு நல்லா கலக்கி சூப்பரா குடிப்பாங்க. அடி பாவி, தினம் மனுஷன் 2 லிட்டர் பால் வாங்கி தாரேன். இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தலைவர் நான் தான். எனக்கு குடிக்க ஒரு 1/2 கிளாஸ் பால் இல்லையா? அவ்வளத்தையும் ஒத்தியில நீயா குடிக்க? பிள்ளைகளுக்காவது குடிப்பியா இல்லையா? ஏங்க உங்களுக்கு சொன்ன புரியுதா இல்லையா? நீங்க பால் எல்லாம் குடிக்க கூடாதுங்க, கடுங்காப்பி தான் குடிக்கணும். இல்லைன்னா கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் வரும், சுகர் வேற வந்துருமா. உன் காப்பியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தூர எடுத்துட்டு போ. சரிங்க, இந்த காப்பியை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்க. ஆரஞ்சு மண்டையன் வருவான்ல, அவனுக்கு சூடு பண்ணி கொடுத்துருவோம்.
பாவம் ஆரஞ்சு மண்டையன், யார் பெத்த பிள்ளையோ இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கான். ஊர்ல உள்ளவளுகளும் மதிக்க மாட்டேக்காளுக, வீட்டில் உள்ளவளும் மதிக்க மாட்டேக்கா. நம்மளை யாரு தான் மதிப்பான்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. ஏங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, அதுக்கு தான் மேலே ஏறி வந்தேன். என்ன சொல்லு. ஏங்க நம்ம விஜய் ஃப்ரெண்டு கார்த்தி இருக்கான்ல, அவன் பிரியாவை விரும்புகிறானாம். பிரியாட்ட போய் சொன்னானாம் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. அதுக்கு அவ சொல்லிட்டாலாம், எங்கள் அப்பா பார்க்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீ வேணா எங்கள் அப்பாட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாளாங்க. அதனால் அவன் மனசு கஷ்டப்பட்டு விஜய்கிட்ட போய் சொல்லியிருக்கான், பிரியா இப்படி சொல்லிட்டாளேன்னு. அதனால தான் விஜய் வந்து என்கிட்ட கேட்டு உங்ககிட்ட கேட்க சொன்னான். ஏன் அவன்னா சும்மாவா? அவளாவது என்னைய மதிக்காளே, என் மேலே என் பிள்ளை எவ்வளோ பாசம் வச்சிருக்கு. அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாளாக்கும். சந்தோஷமா இருக்கே. பொம்பளை பிள்ளைய பெத்தா என் பிள்ளை மாதிரி பெக்கணும். உலகத்திலேயே நல்ல பிள்ளை என் பிள்ளை தான். அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கு பாத்தியாட்டி ராணி. என்னமோ போங்க, அந்த பையன் மொட்டை தலையாக இருக்கானா, மொட்டையில் முடி வளர்த்துட்டு வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு நம்ம விஜய்கிட்ட சொல்லிட்டாலாம் பிரியா. அதனால் விஜய் போய் சொல்லியிருக்கான் அந்த பையன்கிட்ட. அவன் இப்போ முடி வளர்க்குறதுல ஒரே தீவிரமாக அலையிறானாம். என்னென்னமோ மருந்தெல்லாம் வாங்கி வாங்கி தலையில் போட்டுக்கிட்டு இருக்கான் போல. மொட்டை தலையில் முடி வளரும், சொட்டை தலையில் வளருமா? என்னமோ வளரும்னு நினச்சிக்கிட்டு அவனும் வளர்த்துக்கிட்டு இருக்கான். சரி வளர்த்துட்டு தான் இங்கே வருவேன்னு வேற சொல்லிட்டான். வரட்டும், நம்ம அவங்க அப்பா அம்மாட்ட பேசி எதுவும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோமா? அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது டி. என் பிள்ளைய நான் கொடுக்கேன்ல, நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் கொடுப்பேன். அந்த கார்த்தி பையனோட அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் பக்கத்து ஊர் தலைவர் தான். இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனுஷனானு தெரியணும், அவங்க வீட்டுக்காரம்மா எப்படின்னு தெரியணும். நம்ம எல்லாம் விசாரிக்கணும்ல. எல்லாம் விசாரிக்காம பொம்பளை பிள்ளைய கொண்டு எப்படி அடுத்த வீட்டில் கொடுக்க முடியும்? எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கேன். முதல்ல என் மாவாட்ட நான் பேசணும். அவளுக்கு கல்யாணத்தில் சம்மதம் இருக்கா, இல்லை வேலைக்கு எதுவும் போறாளா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பிறகுதான் நான் முடிவு பண்ணுவேன். பொம்பளை பிள்ளை காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்காளே, அவளுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போன்னு ஒரு நினப்பு இருக்கு அந்த மனுஷனுக்கு. அவள் கூட சேர்ந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிட்டு. இவளுக்கு இன்னும் ஒரு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டேக்காரு. போடி போடி, போய் பொழப்ப பாருடி. என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பொழப்பு இருக்கு இந்த வீட்டில்? சோறு பொங்குறது மட்டும்தான் என் வேலை. மற்ற வேலைக்கெல்லாம் வீட்டில் ஆள் போட்டிரு, அவங்க எல்லா வேலையும் செஞ்சிட போகிறாங்க. சோத்தை மட்டும் பொங்கி வச்சுட்டு டிவி பார்க்கறது மட்டும்தானே என் வேலை. அப்படி எல்லா வேலைக்கும் ஆள் போட்டு உனக்கு ஒரே ஒரு சமையல் வேலையை தான் கொடுத்துருக்கேன். அது கூட வீட்டில் உள்ளவங்க சமைச்சாதான் நல்லா இருக்குங்கிறதுக்காக கொடுத்தேன். ஆனால் நீ சமைக்கிற சமையலை பார்த்தா நான் சீக்கிரம் செத்துருவேன் போல. சரி போ போ, இருக்கிற பாலை பூரா ஊற்றி காய்ச்சி நல்ல நெய்யை நிறைய போட்டு ஒரு பால்கோவா செஞ்சு கொண்டு வா. என்னது நெய் ஊற்றி பால்கோவாவா? நான் வெறும் பாலே உங்களுக்கு கொடுக்க மாட்டேக்கேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் வந்துடும். நெய் என்ன வேலை செய்யும் தெரியுமா? நெய் வந்து கொலஸ்ட்ராலாக மாறி உடம்புல இருக்கிற ரத்த குழாய்க்குள்ளே பூரம் போய் அடைச்சிக்கிடும். அங்கங்கே கட்டி கட்டியாக அடைச்சிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு குழாய் டமால்னு வெடிச்சிரும்.